டியர் கிட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சர்வநாம். இதை வந்து நம்ம ப்ரொனவுன் சொல்லுவோம், தமிழில் பிரதிபெயர் சொல்லுன்னு சொல்லுவோம். இதில் எத்தனை டைப் அப்படின்னு பார்த்தா 6 டைப். ஃபஸ்ட்டு ஒன் வந்து புருஷ்வாச்சக் சர்வநாம். முதல்ல சர்வநாம்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது நம்ம சன்யாக்கு பதில் யூஸ் பண்ணக்கூடியது தான் சர்வநாம். இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் சொல்லுவோம். இப்போ ராமன் விளையாடினான் அப்படின்னா அதில் ராம்ன்றவன் சப்ஜெக்ட் இல்லையா, அதுக்கு பதிலாக அவன் விளையாடினான் அப்படின்னும் போது அவன்றது தான் ப்ரொனவுன். இப்போ புருஷ்வாச்சக் சர்வநாம் பார்க்க போகிறோம். புருஷ்வாச்சக் சர்வநாம் அப்படின்னா என்னென்னா பர்சனல் ப்ரொனவுன். இதில் 3 டைப்ஸாக பார்க்க போகிறோம். உத்தம புருஷ், மத்தியம் புருஷ், அந்நிய புருஷ். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் யார்? நான், நாம், நாங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன். மை, ஹம் அப்படின்றது. செகண்ட் பர்சன் யார்? மத்தியம் புருஷ் யாருன்னா தும், ஆப், நீ, நீங்கள் அப்படின்றது மத்தியம புருஷ். அந்நிய புருஷ் அப்படின் போது யாருன்னா அவன், அவள், அது, அதாவது ஓ, உஸ்கா, உன்கா அப்படின்றதெல்லாம் அந்நிய புருஷ். திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு சர்வநாம். தென் செகண்ட் ஒன் வந்து நிச்சயவாச்சக் சர்வநாம். நிச்சயவாச்சக் சர்வநாம் அப்படின்றது என்னென்னா டெஃபினட்டிவ் ப்ரொனவுன். அந்த பென்சில் என்னது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த அப்படின்றது. இது யாருடைய பெண்ணு, இது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து நிச்சயவாச்சக் சர்வநாம் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவோம். அதுக்கு என்ன மாதிரி வேர்ட்ஸ் சொல்லுவாங்கன்னா ஏக், ஏக் பாக்ஸ் மேரா ஹை, இந்த பாக்ஸ் என்னுடையது அப்படின்போது ஏக். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று ரைட் பண்ணியிருக்கேன், ஓ மேரி குடியா ஹை, அது என்னுடைய பொம்மை. அந்த பொம்மை யாருடையது? என்னுடையது. அது அப்படின்னு நான் பர்டிகுலர் மென்ஷன் பண்ணி சொல்கிறதுனால அந்த ஓ அப்படின்றது நிச்சயவாச்சக் சர்வநாம். தேர்ட் ஒன் வந்து அனிஷ்டவாச்சக் சர்வநாம். அனிஷ்டவாச்சக் சர்வநாம் அப்படின்றது என்னென்னா இன்டெஃபினட்டிவ் ப்ரொனவுன். இப்போ வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு நேம்ஸ் இருக்கும். அம்மா யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்வீங்க இல்லையா, அப்போ யாரோன்றது தான் அனிஷ்டவாச்சக் சர்வநாம். அது ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்? கோயின்னு சொல்லுவோம். கொஞ்சம் சக்கரை தாங்க அப்படின்னு சொல்லுவோம், அப்போ அந்த கொஞ்சம், அப்போ குச், கிசி, இதெல்லாம் வந்து அனிஷ்டவாச்சக் சர்வநாம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பானிமே குச் கிர் கயா ஹை, தண்ணியில் கொஞ்சம் ஏதோ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஏதோ ஒன்று விழுந்திருக்கு, பட் அதை நேம்ஸை மென்ஷன் பண்ணாமல் குச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் கால் அனிஷ்டவாச்சக் சர்வநாம். தென் ஃபோர்த் ஒன் பிரஷன்வாச்சக் சர்வநாம். இது எல்லாருக்குமே தெரியும், இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்னா என்னது? கொஷின் மார்க். அதாவது கஹா, கிஸ்கா, கவுன், WH கொஷின் சொல்கிறோம் இல்லையா, அதை தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏக் புஸ்தக் கிஸ்கி ஹை, இந்த புக்கு யாருடையது அப்படின்றோம் இல்லையா. ஸோ யாருடையது, கஹாங்கயா, எங்கே போன அப்படின்ற கொஷின் டேக்ஸ் வர்றது எல்லாமே நம்ம பிரஷன்வாச்சக் சர்வநாம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சம்பந்தவாச்சக் சர்வநாம், தட் இஸ் கால்டு ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அதாவது 2 சென்டென்ஸை நம்ம ஜாயின் பண்ணும்போது சில வேர்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜோ, ஓ, ஜிஸ்கா, உஸ்கா, யஹாம், வஹாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்டு சம்பந்தவாச்சக் சர்வநாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஜஹான் சாக் வஹான் ராக். இதுக்கு என்ன? வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஜஹான் சாக் வஹான் ராக். இங்கே பாருங்கள், ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷனில் ஜஹான் வஹா. அப்போ 2 வேர்ட்ஸை ஜாயின் பண்ணக்கூடியது தான் சம்பந்தவாச்சக் சர்வநாம். நெக்ஸ்ட்டு நிஜவாச்சக் சர்வநாம். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் சொல்லுவோம். இது வந்து ஒரு பெண் இருக்கும், இது என்னுடையது தான் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்வீங்க, அதை தான் நிஜவாச்சக் சர்வநாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னது? குத், ஸ்வய, அப்பனே, ஆப் இப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் குத்துனா என்னுடையது, ஸ்வயனா செல்ஃப் அப்படின்றது. மை ஸ்வயன் சலா ஜாவுங்கன்னா நானே தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லின்னு வச்சுக்கேன். அப்போ அந்த இடத்துல செல்ஃபாக சொல்கிறது தான் ஸ்வயன்.